இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிறதான நல்ல வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். கர்த்தர் நமக்கு சகாயர், அதால் நான் பயப்படேன். இந்த நாளிலும் ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, ஏனென்றால் நான் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் உங்களோடு கூட உங்களுக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் நம்மை பார்த்து நான் உனக்கு சகாயர், நீ என்ன செய்யாத, பயப்படாத என்று சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? தைரியம் கிடைக்கும். ஆமேன். அது கர்த்தரால் உண்டான தைரியம். ஆமேன். மனுஷங்க நம்ம கூட நமக்கு துணையா, உனக்கு துணையா நான் இருக்கேன், நீ பயப்படாதன்னு சொல்லும்போது வருகிற தைரியத்தை விட அந்த தைரியெல்லாம் கொஞ்ச நாள் தான், அவங்க கூட இருக்க போகிறதில்ல. ஆனால் ஏசப்பா நம்மை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? அதனால் நமக்கு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தைரியப்படுத்தும்படி கர்த்தர் என்று உங்களுக்கு சகாயராய் உங்கள் வலது கையை பிடிக்கும்படி உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். ஆமேன். அவர் ஒருவர் தான் உங்களை சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும்படி வைக்கிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 4:8 சமாதானத்தை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு சுகத்தை விரும்புகிற தேவன். நாம் சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற தேவன் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமேன். மற்றவங்க எல்லாம் பார்க்க பேச பழகும்போது சுகமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையாகவே நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் அதனாலே சமாதானத்தோடு படுத்துக்கொள்வேன். ஒருவேளை இன்றைக்கு பயத்தின் சூழ்நிலைகளினால் நீங்கள் ஒருவேளை படுக்கையிலே ஒரு சமாதானம் இல்லாதபடி, ஒரு நித்திரை இல்லாதபடி இருக்கீங்களா? இந்த வார்த்தை இன்றைக்கு விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் படுக்கையை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீங்க. இன்றைக்கு அநேகருக்கு படுக்க போனால் தூக்கம் இல்லை, ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு நித்திரை தருகிறார். அவருக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான நித்திரையை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு அநேகருக்கு படுக்க முடியலை, தூக்கம் இல்லை, 2 மணி வரை முழிச்சிருக்கேன், 1 மணி வரை முழிச்சிருக்கேன், என்னால் நைட் ஃபுல்லும் தூங்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேகருடைய பிரச்சனை இன்றைக்கு அதுதான். அதெல்லாம் உங்களை பயமுறுத்துகிற பிசாசின் கிரியைகள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் சகாயராக இருந்து உங்களை நீங்கள் பயப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உங்களுக்கு ஒரு தைரியமுள்ள வார்த்தையை இதை தருகிறார். 2 தீமோத்தேயு 1:7 பாருங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏசப்பா நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எதிலும் நீங்கள் பயப்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து உங்களை இந்த நாளில் வாழ்ந்திருக்க பண்ணுவாராகவே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்பீங்கன்னா, பயப்படுகிறவர்கள் 2ஆம் நரகமாகி அக்கினியும் கந்தகமும் இல்லை அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளுக்கும் அந்த நரகம்தான் உண்டாகும். ஆகவே பயப்படாதீங்க. எல்லா சூழ்நிலைகளும் பயத்தை நீக்கி போடுங்க. இப்போது ஜெபிக்கலாம். அப்பா, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே எல்லா பயப்படும் சூழ்நிலைகளும் நீர் எடுத்து போடுங்கப்பா. பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் துணையாயிருங்க, நீர் சகாயராயிருங்க. அவங்க பிள்ளைகள் படுத்துக்கொண்டு சமாதானத்துடன் நித்திரை செய்யும்படி செய்யுங்க. இந்த நாளில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் நீர் எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய தைரியத்தின் ஆவி, பலமுள்ள ஆவி இந்த நாளில் தாங்கும்படி செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.